மாண்புமிகு உறுப்பினர் ஷானவாஸ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மும்மொழி கொள்கை வேண்டும் என்று சொல்லி ஒன்றிய அரசை வழிநடத்தக்கூடிய கட்சியை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டு வீதிகளில் ஒரு பரப்புரை இயக்கத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இயக்கத்தின் போது அந்த கட்சியை சார்ந்த ஒரு தலைவர் மாணவ செல்வங்களை பார்த்து கேட்கிறார், உங்களுக்கு இந்தி படிக்கணுமா வேண்டாமா என்று கேட்கிறார். கையெழுத்து இயக்கம் மும்மொழி கொள்கைக்கு, ஆனால் கேள்வி கேட்பது இந்தி வேண்டுமா வேண்டாமா என்று. மும்மொழி கொள்கை என்று அவர்கள் சொன்னாலும், முலாம் பூசிய வார்த்தைகளில் அதை வெளிப்படுத்தினாலும் அதற்கு உள்ளே இளையோடுவது இந்தி தான், இந்தி திணிப்பு தான். இந்தியை நாம் ஏற்பதற்கு ஒரு அடிப்படை வேண்டும். இந்தி இந்தியாவின் தேசிய மொழியா? இல்லை. இந்தி 22 மொழிகளுக்கும் பொதுமொழியா? இல்லை. 22 மொழிகள் அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. 22 மொழிகளில் ஒன்று அந்த மொழிகளுக்கு பொதுமொழியாக இருக்க முடியாது. 22 அல்லாத ஒரு மொழிதான் பொதுமொழியாக இருக்க முடியும், அதுதான் ஆங்கிலம், அதுவே பொதுமொழி. எனவேதான் நாம் இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம். இன்றைக்கு இந்த மன்றத்தில் இது பற்றி விவாதிக்கிறோம். ஆனால் அரசியல் நிர்ணய சபையிலேயே இது பற்றி விவாதிக்கப்பட்டு தமிழ்நாட்டின் குரலாய், தமிழ் இனத்தின் குரலாய் அன்றைக்கு அந்த அவையில் வீற்றிருந்த கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்கள் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இந்தி வர வேண்டும் என்று சொன்னால் இந்திக்கும் மூத்த மொழி தமிழ், ஏன் தமிழ் வரக்கூடாது என்று கேட்டார். அந்த குரல் இன்றைக்கும் இருக்கிறது. நாம் தமிழை கொண்டு போய் அங்கே எல்லோருக்கும் பொதுவாக ஆக்குங்கள் என்று நாம் சொல்ல வரவில்லை. 22 மொழிகளையும் அங்கீகரியுங்கள். மும்மொழி கொள்கை என்று சொன்னால் அதுதானே பொருளாக இருக்க முடியும். 22 மொழிகளை ஏற்றுக்கொண்டு 22 மொழிகளுக்கான கட்டமைப்பை எல்லா பள்ளிகள் தோறும், கல்லூரிகள் தோறும் ஒன்றிய அரசு உருவாக்கி வைத்துவிட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் எழுந்து எனக்கு எந்த மொழி வேண்டும் என்று சொல்லுகிறானோ அந்த மொழியை தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய வாய்ப்பு இந்தியாவில் எங்கும் இல்லை. இருமொழி கொள்கைதான் தமிழ்நாட்டை போல இந்தியா முழுவதும் இருக்கிறது. மும்மொழி கொள்கை என்று இவர்கள் சொல்லுகிறது பெயருக்கு இருக்கிறது. ஆனால் அங்கே ஒரு மாணவர் ஒரு மொழியை சொன்னால் அந்த மொழியை தேர்ந்தெடுப்பதற்கான கட்டமைப்பு கிடையாது. ஆசிரியர் இருக்க மாட்டாங்க. யாரும் இருக்க மாட்டாங்க. யார் இருப்பாங்க? இந்தி பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர் இருப்பார், சமஸ்கிருதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் இருப்பார். ஏன்? ஒன்றிய அமைச்சர் போட்டிருக்கிற கடைசி பட்ஜெட்டில் கூட அந்த 2 மொழிகளுக்கும் தான் கட்டற்ற நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற 20 மொழிகளும் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. 20 மொழிகளுக்கும் நிதி கேட்பதற்கு நாம் கெஞ்சிக் கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு யதார்த்தம் இருக்கும் போது மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இவர்கள் கொண்டு வந்து திணிப்பது இந்தியைத்தான் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டதனால் தான் தமிழ்நாடு அதை எதிர்க்கிறது. இந்தியை கொண்டு வந்து திணிப்பதில், சமஸ்கிருத பண்பாட்டை திணிப்பதில் இவ்வளவு ஆர்வம் காட்டுகிறவர்கள், இவர்கள் உண்மையிலேயே இந்திய இறையாண்மையின் மீது பற்று கொண்டவர்கள் என்றால், இந்திய ஒருமைப்பாட்டின் மீது பற்று கொண்டவர்கள் என்றால் என்ன செய்திருக்கணும்? தமிழ்நாட்டிலிருந்து ஒரு மூத்த நாகரிகம் வெளிப்பட்டிருக்கிறது. கீழடியில் எவ்வளவு பெரிய ஆய்வுக்கு பிறகு அது வெளிப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கை ஒன்றிய அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டு சில ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் இதுவரையிலும் அந்த அறிக்கையை வெளியிடாமல் வைத்திருக்கிறார்கள். 2 தினங்களுக்கு முன்னால் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர்கள் ஒன்றிய கலாச்சாரத்துறை அமைச்சரை பார்த்து இந்த அறிக்கையை விரைந்து வெளியிட வேண்டும் என்று நாம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். ஆனாலும் அவர்கள் வெளியிடவில்லை. ஏன் மறைக்கிறீர்கள்? இந்த அறிக்கை வெளிவருவதில், கீழடி ஆய்வறிக்கை வெளிவருவதில் ஒன்றிய அரசுக்கு என்ன சிக்கல்? என்ன சிக்கல் என்றால், சமஸ்கிருத பண்பாடு தான் இந்திய பண்பாடு என்று அவர்கள் நிறுவ முயல்கிறார்கள். தமிழ் பண்பாடு தான் இந்தியாவின் பண்பாடு, தமிழ் நாகரிகம் தான் இந்தியாவின் நாகரிகம் என்பது வெளிப்பட்டுவிடும். எனவே அதை வெளியிடாமல் வைத்திருக்கிறார்கள். இது குறித்து நம்முடைய மாநில அரசு உரிய அழுத்தத்தை கொடுத்து அதை வெளியிட செய்ய வேண்டும். இப்படித்தான் அவர்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த இடத்தில் இந்தியை திணிப்பதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணங்கள்லாம் ரொம்ப சாதாரண காரணங்களை சொல்லுகிறார்கள். ஒரு வாதத்திற்கு கூட அவர்களால் வலுவான வாதத்தை வைக்க முடியலை. இங்கிருந்து போனா, டெல்லிக்கு போனா நம்ம இந்தி பேச வேண்டாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அது டெல்லிக்கு போகிறவர்கள் பிரச்சனை. அதற்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும்? அங்கிருந்து இங்கே வருகிறவர்களோடு நாம் பேச வேண்டாமா என்று கேட்கிறார்கள். அது அங்கிருந்து இங்கே வருகிறவர்கள் பிரச்சனை. அது அவங்க தமிழ் படிக்கணும், அதுக்கே நாம இந்தி படிக்கணும். என்ன இது? எந்த லாஜிக்கும் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவரவருக்கு தேவையான மொழியை அவரவர் படிப்பார்கள். உலகம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த தமிழர் இனம் பரவி வாழ்கிறது. அங்கங்கே போய் அவங்களுக்கு தேவையான மொழியை படிச்சுக்கிறாங்க. நல்ல நல்ல பொறுப்புல இருக்காங்க. மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிறார்கள் தமிழர்கள். அப்படிப்பட்ட இடத்தில் தமிழர்கள் போய் அங்க வேலை செய்யறதுக்கு அதை படிக்கணும், இங்க வேலை செய்ய இதை படிக்கணும்னு சொல்லி இங்கிருந்து கற்றுக்கொண்டு அனுப்பவும் முடியாது. அங்கிருந்து வருபவர்கள் யாரும் அப்படி கற்றுக்கொண்டு வருவதும் இல்லை. இந்த யதார்த்தம் இருக்கும் போது ஒன்றிய அரசு இந்தி அடிப்படையில் இந்தியாவை ஒருங்கிணைக்க நினைக்கிறது.
இந்தியை திணித்தால் இந்தியா ஒருங்கிணையாது. அது இந்தியாவை இவர்களே பிளவுபடுத்துகிற ஒரு அரசியல். அந்த அரசியலைத்தான் தொடர்ந்து செய்கிறார்கள். இது தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த கட்சிகளின் குரல். பாஜகவை தவிர அனைத்து கட்சிகளின் குரல். இதை ஒரு கட்சிக்குள்ள சுருக்க முடியாது. இது ஏதோ திமுக கூட்டணி மட்டும் வலியுறுத்துது அப்படின்னு பார்க்க கூடாது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில அரசியல் முரண்பாடு இருக்கிறது. ஆனால் இரண்டு கட்சிக்கும் இதுதான் கொள்கை. விசிகாவுக்கும் பாமகவுக்கும் இடையில அரசியல் முரண்பாடு இருக்கிறது. ஆனால் ரெண்டு கட்சிக்கும் இதுதான் கொள்கை. தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுக்கும் இதுதான் கொள்கை, பாஜகவை தவிர. எனவே தமிழ்நாட்டு மக்கள் அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் உறுதியாக முதலமைச்சரின் கருத்தை நாம் வலுப்படுத்துவோம். தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடுகளின் பக்கம் விடுதலை சிறுத்தைகள் நிற்கிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.